உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சைன் போட்ட ஒரு விஷயம் தானே நீட் அப்படின்றது, தனியாருக்கு போகணும் அப்படின்றது. இன்னைக்கு இது இந்த அளவுக்கு கிளம்புதுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அதுல ஓட்டைகள் இருக்கு, அதுல முறைகேடுகள் இருக்கு. அதனால குவாலிட்டியா படிக்கக்கூடிய அந்த நேர்மையா அதுல ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு இந்த நீட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்கன் திருட்டு அதிகமா போச்சு. நாடாளுமன்றத்துல நடந்த பரபரப்பை ஒட்டி மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. அப்ப மாணவர்கள் மேல மத்திய அரசுக்கு பயம் வந்துருச்சா? கண்டிப்பா வந்ததுனால தானே. ஆனா இப்ப எதுக்காக அவங்க பயந்துருப்பாங்க தெரியுமா? உலக நாடுகள் உற்று பார்த்துக்கிட்டு இருக்க சமீப காலமாக இந்தியாவினுடைய போக்க மாணவர்கள் சேர்ந்து இப்போ தொடங்கிய சிஜேபி கட்சி இவ்வளவு பண்ணது, 20 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து மத்திய அரசு கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுற அளவுக்கு நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கட்டும் மற்ற கட்சி சார்ந்து ஒரு வாயை கூட திறக்கலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்விதான் பொதுவெளியில பேசுறோம். ஒரு சில கட்சிகள் சும்மா டிராமா போட்டுக்கிட்டு அங்கே போன மாதிரி எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட இன்னைக்கு அதை ஒரு கொட்டு வச்சிருக்கு நெருக்குன்னு வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்ச டைம்ல ஸ்கூல் பிள்ளைகள் வரைக்கும் வந்திருந்தாங்க. என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய உரிமை, அது குரலா நம்ம நீங்க ஓங்கி ஒழிச்சோம். நம்ம இதைத்தான் இன்னைக்கு நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஒரு வழியில சினிமா மோகத்துல வேற மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னைக்கு மொபைல கையில கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இப்போ எந்த அளவுக்கு இடைத்தேர்தலோட பரபரப்பு இருக்கோ இல்லையோ, ஜனநாயகன் படத்தோட பரபரப்பு ரொம்பவே இருக்கு. அதுவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. அன்னைக்கு ஸ்கூல் வியாழக்கிழமை ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும். எத்தனை பிள்ளைங்க அங்க போகுதுங்க? எதை நோக்கி போகுது இந்த சமுதாயம்? நீங்க அந்த ஜனநாயகம் படம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை மாத்த போகுதா? நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் மேகதாது அணையை பத்தி கேட்கும்போது அண்ணே வரேனேன்னு போயிட்டாரு. இன்னைக்கு சொல்றாரு ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்குதான் வெட்கப்படணும். என்ன மாதிரி சமுதாயத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம்? நீங்க அதை நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல உட்காந்து ஒரு மேகதாதுன்னு பேசுனதுக்கே 1 கிலோ அரிசிக்கு 10 ரூபாய் ஏறி இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? அந்த லாக்அப் டெத் அஜித் இறந்ததுக்கு சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதி வேணும். நீங்க இன்னைக்கு எங்க வாயே திறக்கலையே நீங்க அதை பத்தி. இதே போல தாவேக்கால எதுல ஆர்வமா இருக்காங்களோ இல்லையோ, தாவேக்காவை பத்தி விமர்சனம் பண்ணாலே கைது செய்யணும், உடனே அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு இது என்ன மனநோயா? அது அவங்க வச்ச பேரெல்லாம் மாத்துறது. நீங்க தயவு செய்து உங்களுக்கு விமர்சனம் பொறுக்க முடியல முதலமைச்சர் அப்படின்னா, அப்ப நீங்க முதலமைச்சரா இருக்கிறதுல எப்படி இருக்க முடியும்? நீங்க போயிடுங்க, ரிசைன் பண்ணிடுங்க. இப்ப இவங்களோட ஒப்பிடும் போது பிஜேபியே பரவாயில்லை போல இருந்தது தமிழ்நாட்டுல. நான் வெளியில சொல்லல, தமிழ்நாட்டுல. நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவர் ஸ்டெல்லா மேரி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கடந்த ஒரு 20 நாளா சிஜேபியோட ப்ரொடெஸ்ட் பயங்கர பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்றமே நிலை குலைந்து போற அளவுக்கு டெல்லியில நடந்திருக்கு. என்னதான் நடக்குது டெல்லியில அப்படின்ற ஒரு கேள்வி. போராட்டங்கள் அப்படிங்கிறது பொதுமக்கள் பார்வை, பொதுமக்களாக பண்ணும்போது அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, எங்களுடைய கோரிக்கை இதெல்லாம் இருக்கு, உங்களோட கவனத்துக்கு வரல, அதை நீங்க உங்களோட கவனத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக இந்த போராட்டத்தை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்றது தான் போராட்டம். பொதுமக்கள் அரசாங்கத்தை நோக்கி பண்றது அதுதான். உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை உள்ள, சமூக சிந்தனை உள்ள, தொலைநோக்கு சிந்தனை இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் உடனே அதை செவிசாய்ச்சு கேட்பாங்க, பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. ஒரு 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, அதனுடைய இது என்ன பின்னணியில என்னென்ன கோரிக்கைகளை அவங்க வைக்கிறாங்க, இது எதெல்லாம் உற்று நோக்கி அடுத்ததாக அவங்கள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க. பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அதை சமரசம் பண்ணுவாங்க. டிமாண்ட் அவங்க வைக்கிற டிமாண்ட் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது முடிவு பெறும். இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த போராட்டங்கள் தொடரும். மறுபடியும் அவங்க பேச்சுவார்த்தை இப்படி தான் சுமூகமாக முடியும். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதற்கான ஒரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் அதை சரி பண்ணுவாங்க. இதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் 2014 இருந்து நடக்கக்கூடிய எந்த போராட்டங்களுமே பார்த்தீங்கன்னா எதுக்குமே செவி சாய்க்கிறதுல, விவசாயி போராட்டமாக இருக்கட்டும்,
மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து என்னென்ன நம்ம கோரிக்கைகள் வைக்கிறோமோ, மாநிலம் சார்ந்த நம்மளோட உரிமைகளுக்காக நம்ம பேசுறதா இருக்கட்டும். இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கிறோமே, இந்தி திணிப்பு, சமஸ்கிருதத்தை வந்து திணிக்கிறது, சட்டத்திட்டங்களை வந்து ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் வந்து பேரை மாத்துறது, கல்வி மும்மொழி கொள்கையை வந்து நம்மள்கிட்ட திணிக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையில்லாத திட்டங்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனிகளை வச்சு நம்மளை வந்து அச்சுறுத்துறது, அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க செவி சாய்க்கிறதுல இது 2014 தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து விதிவிலக்கல்ல அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஆனா இதை இன்னும் கூடுதல் இதோட என்ன பார்க்க வேண்டியதுன்னா, உச்சபட்சமான போராட்டத்தை நம்ம எதிர்ப்ப அவங்களுக்கு காமிக்கிறது அப்படிங்கிறது உண்ணா நோன்பு போராட்டம்ங்கிறது. அதுதான் இருக்கிறதுலயே தன்னை வந்து வருத்திக்கிட்டு அதை வந்து தெரியப்படுத்துறது. கிட்டத்தட்ட நீங்க இப்ப சொன்னீங்க 20 நாட்களாக அப்படின்னு. நம்ம சொல்லும் போது அந்த 20 நாட்களாகன்றது கடந்து போகுது. ஆனா அந்த 20 நாளும் ஒரு மனிதர் இந்த காலகட்டத்துல சமூக அக்கறையோட வந்து இந்த இளைஞர்களுக்கு இதுல நடக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு நம்ம முக்கியமா எதுக்கெல்லாம் நம்ம அதிகமா செலவு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்விக்கும் மருத்துவத்துக்கும் நம்ம செலவு பண்றோம். ரெண்டுமே இன்னைக்கு வியாபாரம் ஆகி போச்சு. அது மத்தியிலையும் சரி, மாநிலத்திலையும் சரி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கல்விங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, அதை விட இன்னும் ஒருத்தர் வந்து இறக்குற சூழ்நிலை இருந்தா கூட நம்ம முதல்ல எங்க போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பணம் வச்சிருந்தாலும், என்னதான் நீங்க செல்வாக்கு நிறைஞ்சவங்களா இருந்தாலும் டாக்டரை தான் போய் நீங்க அணுகணும். அப்போ அப்படியே இருக்கிறவங்க அவங்க வந்து அதுக்குரிய குவாலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்த நீட் வந்ததுல இருந்தே பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இல்ல நீட் வந்ததுனா தான் அதுல வந்து சரியான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும், குவாலிட்டியான ஆட்களை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒரு இதுவை கொண்டுகிட்டு வரீங்கன்னா, அதை எவ்வளவு நேர்த்தியா நடத்த வேண்டிய பக்குவம் உங்களுக்கு இருக்கு, பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஏஜென்சிட்ட கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுறது. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மூக்குத்தி திருகாணியில வந்து நீங்க பிட்டு வச்சிருவீங்க, ஹேர்பின்ல வச்சிருவீங்க, உள்ளாடையிலிருந்து என்னெல்லாம் அந்த பிள்ளை அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிள்ளை என்னெல்லாம் வந்து ப்ரெஷரை வந்து இது பண்ண முடியாதோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுத்து ரொம்ப மன உளைச்சலை ஆளாக்கி நீங்க உள்ளுக்குள்ள கொண்டுகிட்டு போறீங்க. அப்போ இவ்வளோ ஸ்ட்ரிக்டா நாங்க பண்றோம்னு சொல்ற நீங்க முறைகேடு இதுல பண்றீங்கன்னா இதுக்கு யாரு பொறுப்பே இருக்கணும்? மேம், இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சைன் போட்ட ஒரு விஷயம் தானே நீட் அப்படின்றது, தனியாருக்கு போகணும் அப்படின்றது. இன்னைக்கு இது இந்த அளவுக்கு கிளம்புதுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அப்பனா என்ன அர்த்தம்னா, அதுல ஓட்டைகள் இருக்கு, அதுல முறைகேடுகள் இருக்கு. அதனால குவாலிட்டியா படிக்கக்கூடிய அந்த நேர்மையா அதுல வந்து ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அதுல பாதிக்கப்படுறாங்க. அந்த நீங்க நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும், அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம கடந்து போயிடுறோம்னா கண்டிப்பா நாளைக்கு அந்த முறையான மருத்துவம் பார்க்கப்படுமா? இன்னைக்கு இந்த நீட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்கன் திருட்டு அதிகமா போச்சு. இன்னைக்கு நீங்க நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாக்குறோம். அதுக்குள்ள போனோம்னா இன்னும் ரொம்ப நம்ம எலாபரேட்டா பேச வேண்டியிருக்கும். ஒரு சரியா ஒரு முறையான நேர்த்தியான ஒரு மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய இந்த நீட்டை நீங்க கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுல நீங்க முறைகேடு பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஏற்கனவே இந்த போராட்டங்கள் கிட்டத்தட்ட நாங்க ஆம் ஆத்மியே இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆம் ஆத்மி கட்சிகளும் அனைத்து மாநிலங்கள்லையும் ஒரே டைம்ல நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இதுல வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமா எங்களுடைய தேசிய தலைவர்கள் அதை முன்னெடுத்து ஆதாரபூர்வமாக அதை வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இருந்த எதிர்கட்சிகள் எல்லாமே அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா செவி கொடுத்து கேட்கல. நம்ம என்ன கேட்குறோம், நீங்க ஏற்கனவே கையெழுத்து போட்டீங்க, பிரைவேட்ல தான் கொடுக்க போறோம், இதெல்லாம் யாரையும் நீங்க சொல்றீங்க இல்லையா, கையெழுத்து போட்டு தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னு. நீங்க யார் சொல்றதை கேட்குறீங்க? ஒரு திட்டத்தை வந்து மாநிலம் முழுவதும் கொண்டுட்டு வரீங்க, இந்தியா முழுவதும் கொண்டுகிட்டு வரீங்கன்னா ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா இது எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது வேறுபடும். இது எங்களுக்கு சரியா வரும், இது எங்களுக்கு சரியா வராது. நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் முழுக்க முழுக்க, ஆனா நீங்க ஆதரிக்கிறீங்க. ஆனா அதை கூட நீங்க முறையா பண்ணலையேங்கிறது தான் இங்க பெரிய ஒரு இதுவா இருக்கு. இதுல முறைகேடு நடந்திருக்கு. இதுலயும் இவர்களுக்கு நிறைய வருமானங்கள் வந்து இவர்களுக்கு வந்து இருக்கு அதுல. அதனாலதான் இதை வந்து ஈஸியா, ஏன்னா இன்னைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னா 5 வருஷம் பிள்ளைங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதுல குவாலிட்டியான இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி தரமில்லாத ஒரு மருத்துவர் வந்தா இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு இல்லையா? அதுக்காக தானே இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு சோனம் வந்து வாங்ஸ்வாங் வந்து இன்னைக்கு போராட்டத்துல உண்ணாநிலை போராட்டத்துல இருக்கிறாரு. 20 நாளைக்கு மேல அவர் வந்து உண்ணாநிலை போராட்டத்துல இருந்திருக்கிறாருன்னா கொஞ்சம் கூட அடிப்படை ஒரு சின்ன மனிதாபிமானம் கூட இல்லாம, குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாம நீங்க கூப்பிட்டு வச்சு பேசி இருக்கணும். நீங்க பேசல.
அப்புறமேல என்ன பண்ணுவீங்க, உடனே உள்ளுக்குள்ள உங்க ஆளுங்களே அனுப்புவீங்க. எப்போதும் நடக்கிறது தான். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கலையா, இங்க அவன் அந்த கலைக்கிற மாதிரி சில ஆட்களை உள்ள அனுப்புறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. இன்னைக்கு அவர் வந்து நீங்க வந்து உடல்நிலை சரியில்லை, அதனால நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட கூப்பிடலையே. 2வது நாள் கூப்பிட்டுருக்கலாம், 5வது நாள் கூப்பிட்டுருக்கலாம், 1 வாரம் கழிச்சு கூப்பிட்டுருக்கலாம், 10 நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கலாம், நீங்க கூப்பிடல. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் அவரை வந்து நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க, அவரோட உடல்நிலை சரியில்லை. இன்னைக்கு பிஜேபில இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க சிஜேபியை நோக்கி. அது ஏன் வந்து இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு அவங்க வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி அவங்க வந்து நாங்க நடைபயணம் போறோம் அப்படின்னு சொன்னதுனால நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து, அதாவது இளைஞர்கள் இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாட்டின் தூண்கள் வந்து இளைஞர்கள்னு. அவங்க எல்லா விதத்துலையும் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, டபுள் டிகிரி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க இன்னைக்கு ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ரேப்பிட்டோ ஓட்டுறாங்க. ஏங்க இவ்வளோ தூரம் படித்து ரேப்பிட்டோ ஓட்டுறதுக்கு ஸ்விக்கி ஓட்டுறதுக்குமா பிள்ளைங்கள லட்சமாக செலவு பண்ணி, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க? நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க, வருஷத்துக்கு நாங்கள் 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. கிடையாது. இந்த மருத்துவத்துறையிலையும் இதே மாதிரி இந்த மாதிரி இதை தான் அல்லல் பட வைக்கிறீங்க. அப்போ இளைஞர்கள் வெகுண்டு எழுகிறாங்க. தயவு செய்து இந்த மத்திய அரசாங்கம் மனசில் வச்சுக்கிறணும். ஸ்ரீலங்காவில், இலங்கையில் எப்படி வந்து ராஜபக்சேனுடைய அரசாட்சியை வீழ்த்தினாங்களோ, விரட்டி அடிக்கப்பட்டாரோ, அதே மாதிரி எப்படி வந்து இளைஞர்கள்னால பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஆட்சியை இழக்க வேண்டி நாட்டை விட்டே ஓடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டதோ, அந்த சூழல் இந்தியாவுக்கு வந்துடும். ஏன்னா இளைஞர்கள் வெகுண்டு எழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு கட்டத்தில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டுகிட்டு வரீங்க, குலக்கல்வியை கொண்டுகிட்டு வரீங்க. 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் உங்களுக்கு நீங்களாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3வது 5வது 8வது இவங்களுக்கெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் 3வதுலையும் நீங்கள் ஒரு காலகட்டங்கள்லாம் 10வதுல படித்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவ்வளோ சூசைட்டி நடந்துக்கிறோம். அதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தடுத்து இருந்த ஆண்டவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த வருஷமே இல்லைன்னா அந்த குறுகிய சில மாதங்களுக்குள்ளேயே எழுதி முடிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கு போகிற மாதிரி அந்த வருஷத்தை வந்து வீணடிச்சிடக்கூடாது, பிள்ளைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அவங்களுடைய இடைநிறுத்தம் வந்து அதிகமாகிடக்கூடாது, பிள்ளைகள் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் தான் மாறுச்சு. ஆனால் நீங்கள் மறுபடியும் 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கெல்லாம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வச்சு அந்த பிள்ளைகள்லாம் இடைநிறுத்தம் ஆச்சுன்னா என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? படிப்பறிவு இல்லாமல் இருக்கணும். தமிழ்நாட்டிலையும் சவுத் இந்தியாவில் படிப்பறிவு இல்லாமல் இருக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் இந்த சவுத் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டிலலாம் 2 டிகிரி கிராமத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே 2 டிகிரி முடிக்காத பிள்ளைங்க, மினிமம் குறைஞ்சபட்சம் 1 டிகிரி முடிக்காத பிள்ளைங்க கிடையாது. அப்போ நீங்கள் என்னத்தை கொண்டுட்டு வந்து சொல்ல வரீங்க? அப்போது இதே இப்போ இவங்களெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக வந்து முடக்கிறதுக்காக ஒடுக்கிறதுக்காக இன்னைக்கு நீங்கள் தடியடி நடத்துறீங்க. உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது அவங்க மேலே நீங்கள் கை வைக்கிறதுக்கு? நீங்கள் செஞ்சது தப்பு. நீங்க அன்னைக்கே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேசி இருந்திருக்கணும். என்ன பிரச்சனை இருக்கு, இதுல என்ன நடந்திருக்குன்னு. நீங்க சரியான ஒரு அரசாங்கமா இருந்திருந்தா, மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இருந்திருந்தா நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி இருந்திருக்கணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓகே, இந்த ஏஜென்சில இந்த மாதிரி இருக்கா, இதெல்லாம் நாங்க சரி செய்யணும். அப்ப என்ன உங்களுடைய எண்ணம்னா, இதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப தீர்க்கமா இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு நீங்க பேசல. அப்ப என்னன்னா, இவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த படிப்பு இதெல்லாத்தையுமே வந்து கைவிட்டுருவாங்க அப்படிங்கிறத இவங்க மனசுல வச்சுட்டு இப்ப வந்து எல்லா இளைஞர்களையும் சரி, சமூக அக்கறை கொண்டவர்களையும் சரி, கைவிடணுங்கிறதுக்காக தான் இந்த அடக்குமுறை, இந்த ஒடுக்குமுறை. எதுக்கு மாணவர்கள் மேல, இளைஞர்கள் மேல எதுக்காக? நீங்க அங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, அவங்க மேல நீங்க தடியடியை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தார்மீகமா நேரம் நீங்க வெளியில உங்களை என்ன சொன்னோம், நீங்க இதுக்கு வந்து சரியான பதில் கொடுக்கலைன்னா இதுக்கு பொறுப்பே அந்த துறையில இருக்கிறவங்க தானே பொறுப்பே இருக்கணும். பொறுப்பேற்றுட்டு நீங்க நேரம் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ராஜினாமா பண்ணிடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தையை நடத்தி அதை வந்து சரி பண்ணுங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய கூற்று எப்படின்னா, மக்களுடைய பிரச்சனைகளையோ, இளைஞர்களா, அவங்க வந்து மாணவர்களா, எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. நான் என்ன எடுத்திருக்கோமோ அதை தான் நாங்க செய்வோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. ராஜபக்சேனுடைய நிலைமை மோடி அவர்களுக்கும் வர்றதுக்கு ரொம்ப நாள் தூரத்துல இல்ல. இளைஞர்கள் எல்லா இடத்துலயும் வெகுண்டு எழுந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நடந்த பரபரப்பை ஒட்டி மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. அப்ப மாணவர்கள் மேல மத்திய அரசுக்கு பயம் வந்துருச்சா? கண்டிப்பா வந்ததுனால தானே. நீங்க அதாவது இவங்களுடைய அடக்குமுறை, இவங்க கிட்ட தான் எல்லாமே சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்கு. இவங்களை வேணா எப்படி வேணாலும் பிடிச்சு உள்ள போடலாம், அவங்க மேல என்ன வேணாலும் கேஸுகளை வந்து ஏற்படுத்தலாம்.
ஆனா இப்ப எதுக்காக அவங்க பயந்துருப்பாங்க தெரியுமா? உலக நாடுகள் உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப சமீப காலமாக இந்தியாவினுடைய போக்க ஒரு பக்கம் காரி துப்புறாங்க. இங்க வந்து சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவை வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. போர் நடந்த விஷயத்துலயா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல ட்ரம்போட பேச்சுவார்த்தைகள் அந்த எல்லாத்துலயுமே வந்து உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி உற்று நோக்கும் போது இவங்களுக்கு இன்னும் அது வந்து பின்னடைவே கொடுக்குங்கிறதுக்காக வேணா அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு, அதாவது இது என்னன்னா இவங்களை வந்து டைலூட் பண்றதுக்காக இந்த கடைசி நேரத்துல வந்து நாங்க தான் பண்றோம்னு சொன்னோமே, நீங்க ஏன் வரீங்க, இந்த மாதிரி முற்றுகையிடுறதுக்காக வரீங்க அப்படிங்கறத அவங்களை தடுக்கிறதுக்காக சும்மா ஒரு அதுக்காக வந்து பண்றாங்களே தவிர, என்னதான் இருந்தாலும் அதாவது வாழ்வோ சாவோ அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இளைஞர்கள் வந்துட்டாங்க. தயவு செய்து இதை வந்து இந்த மாதிரி அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணக்கூடிய அந்த எண்ணங்களை நீங்க வந்து கைவிடணும். தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும். அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பதவி விலகுங்க. அதுக்கு தகுதி இல்லாத நீங்க எதுக்கு அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அந்த சீட் எதுக்கு நீங்க அலங்கரிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க? அதுக்கு தகுதி இல்லாதவர் உங்களுக்கு என்ன அங்க வேலை? அதை பத்தி ஒரு துளி அளவு சிந்தனை கூட இல்லாத உங்களுக்கு அங்க என்ன வேலை இருக்குது? அதனால நீங்க பதவி விலகணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இளைஞர்களோட கூற்றாவும் இருக்குது. அங்க இன்னைக்கு போராட்டத்துல இருந்தாரே, அவருடைய முக்கியமான கோரிக்கையே அதுதான். நீங்க தார்மீகமா அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பதவி விலகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சோனம் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்தது. எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. எப்படி வந்து விவசாயிகளுடைய 3 மசோதாக்களை வந்து திருத்தி அமைக்கிறதுல நீங்க வந்து கிட்டத்தட்ட 500-600 இவங்க என்ன மாதிரி ஆட்கள் தெரியுமா? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் மனிதநேயம் இல்லாத அரக்க குணம் கொண்டவங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை இவ்வளவு கடினமா நான் சொல்றேன்னா, 500-600 பேர் இறந்து போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிலுன்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, அந்த குளிர்னு பார்க்காம அதுல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு வந்து விவசாய மண்ணல விவசாயிகள் இல்லைன்னா நாம கிடையாது இன்னைக்கு. ஆனா அவங்களுக்கிட்டே நீங்க கொஞ்சம் குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் கூட நீங்க காமிக்கல. அப்படிப்பட்ட அரக்க குணம் கொண்டவங்க நீங்க. அதனாலதான் நம்ம மறுபடியும் சொல்றோம், அப்பவும் வந்து எங்களுடைய ஆட்சி தான் டெல்லியில இருந்தது. ஆம் ஆத்மியுடைய ஆட்சி தான் டெல்லியில இருந்தது. அவர்களுக்கான பாதுகாப்புல இருந்து அவர்களுக்காக என்னென்னலாம் வந்து அவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைகள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஆம் ஆத்மி கட்சி செஞ்சது. அதே மாதிரி இந்த இளைஞர்களுடைய போராட்டத்திலையும், ஏன்னா கல்வியில வந்து நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை பண்ணோம் அங்க டெல்லியில. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னா இப்படிதான் இருக்கும். ஒரு சுகாதாரம் இருக்காது, ஒரு கட்டமைப்பு கரெக்டா இருக்காது, டீச்சர்ஸ் ஒழுங்கா வரமாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததே இந்தியாவிலேயே வந்து டெல்லியில வந்து அதை மாற்றி அமைச்சு காமிச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னா இப்படி இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாதிரி இருக்கும். பிள்ளைகள் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பிள்ளைகளும் வந்து ஆசைப்படணும், பெற்றோர்களும் வந்து அனுப்புறதுக்கு வந்து ஆசைப்படணுங்கிற மாதிரி ஒரு நிலையை உயர்த்தி காமிச்சவர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி அரசாங்கம். அதனால இன்னைக்கு இந்த படித்த இளைஞர்கள் கூட அவங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, அவங்களுடைய படிப்பு வீணாயிடக்கூடாது, குவாலிட்டியான யங்ஸ்டர்ஸை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாங்கி பிடிக்கிற இடத்துல, சப்போர்ட் பண்ற இடத்துல இன்னைக்கு ஆம் ஆத்மி இருக்கு அப்படிங்கிறத நாங்க இங்க பெருமையா பாக்குறோம். மாணவர்கள் சேர்ந்து இப்போ தொடங்கிய சிஜேபி கட்சி இவ்வளவு பண்ணது, 20 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து மத்திய அரசு கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுற அளவுக்கு நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கட்டும் மற்ற கட்சி சார்ந்து ஒரு வாயை கூட திறக்கலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்விதான் பொதுவெளியில பேசப்படும். இல்லை, எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்ட இடதுசாரி சிந்தனை உள்ள எல்லா கட்சிகளுமே அதற்கு வந்து ஆதரவாக தான் இருக்காங்க. பேச்சுவாக்கில் அதாவது பேச்சா மட்டும் இங்கே யாரும் பேசிட்டு இருக்கல, கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு சில கட்சிகள் சும்மா ட்ராமா போட்டுக்கிட்டு அங்கே போன மாதிரி எல்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு கொட்டு வச்சிருக்கு நெருக்குன்னு. இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கு. ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணுற இதுகள்லாம் இருக்க வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம என்ன வழியில இருக்கிறோமோ அந்த வழியை தான் அவங்களும் பின்பற்றுவாங்க. இருக்கக்கூடிய தலைவர்கள் எதை பின்பற்றுறாங்களோ அதை தான் அவங்களும் வரக்கூடிய இளைய தலைமுறையும் வந்து பின்பற்றுவாங்க. இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்க சூழல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கே அச்சமா இருக்குது. இதை எப்படி சரி பண்ண போறோம், இந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி வந்து முறையாக அவர்களை வந்து சரியான சமூக சிந்தனையோட சமூக அக்கறையோட ஒரு பொறுப்பு மிக்க வருங்கால தூண்கள், தமிழகத்தை மாநிலத்துக்கா இருக்கட்டும் மத்தியிலையா இருக்கட்டும் ஒரு நாட்டுக்கா இருக்கட்டும், அவர்கள் வந்து ஒரு பொறுப்பு மிக்க ஒரு குடிமகன்களாக இளைஞர்களாக வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னே தெரியல. இன்னைக்கு வந்து வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்ச டைம்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, நான் கிட்டத்தட்ட அன்னைக்கு அந்த போராட்டம்
ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிஞ்சு 2 நாட்கள் வரைக்கும் அந்த அடிபட்ட பிள்ளைகளோட வந்து அவங்க மருத்துவமனைகளில் போய் பார்த்ததுலேருந்து அவங்கவுங்க வீட்டுங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கான உதவிகளை செஞ்சது வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸ்கூல் பிள்ளைகள் வரைக்கும் வந்திருந்தாங்க. என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய உரிமை, அது என்னுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் நீ அழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் ஆணுன்னு பார்க்காம, பெண்ணுன்னு பார்க்காம, மாணவர்கள்னு பார்க்காம, இளைஞர்கள்னு பார்க்காம, வயசானவங்க எல்லாரும் வந்து ஒத்த குரலா வந்து நம்ம நீங்க வந்து ஓங்கி ஒழிச்சோம். நம்ம இதைத்தான் இன்னைக்கு வந்து நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஒரு வழியில சினிமா மோகத்துல வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னைக்கு மொபைலை கையில கொடுத்துட்டு அதுவும் வந்து நம்ம வந்து கவனிக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து மறுபடியும் எப்படி நம்ம பிள்ளைகளை வந்து பழைய மாதிரி அந்த சிந்தனை உள்ளவங்கள, சமூக சிந்தனை உள்ளவங்கள கொண்டு வர போறோமோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. டெல்லியில் நடந்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதாவது போராடுனா தான் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையை தான் நீங்கள் அரசாங்கம் இன்னைக்கு வச்சிருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் சரியாக பண்ணியிருந்தா நம்ம எதுக்கு போராட போகிறோம்? முறைகேடு நடக்கலை, ப்ராப்பராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, செலெக்ஷன் ஒழுங்காக நடக்குது, எக்ஸாம் நல்லா நடக்குது, எல்லாமே இருந்தால் எதுக்கு போராட்டம் நடக்க போகுது? அப்போ அங்கே தவறு இருக்கிறதுனால தானே போராட்டம் நடக்குது. இல்லைன்னா நீங்கள் முதல் நாளே விட்டுருப்பீங்களா? அப்போ இவங்க சரியான கூற்றுப்படி தான் அவங்க பயணிக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும். இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் சரி, சமூக அக்கறை கொண்ட கட்சிகளும், இயக்கங்களும், மக்களும், சமூக ஆர்வலர்களும் கண்டிப்பாக இதுல வந்து இன்னும் அக்கறை காமிச்சு அதுல வந்து அவங்களுடைய போராட்டத்தை வலு சேர்க்கிற விதமாக இவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க வந்து ரொம்ப தீர்க்கமாவே நான் தெரிவிச்சுக்கிறேன். அமித்ஷா அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திச்சதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை அது பதவி நீக்கத்துக்கான ஒரு சந்திப்பா இருக்குமோ அப்படின்றது பொதுவெளியில பேசப்படுது. இது உண்மையா இருக்க வாய்ப்புகள்? அது எப்படி இளைஞர்கள் எல்லாம் வந்து வெகுண்டு எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் சந்திப்பீங்களா? 20 நாள் என்ன கோமாவில் இருந்தீங்களா? உங்க நாட்டுல தானே நடக்குது. அப்போ உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? நீங்க அப்பவே கூப்பிட்டு பேசி இதை போய் நேரடியா சந்திக்கணுங்கிறத தாண்டி நீங்களே நேரடியா வந்து கூட அவர்கள் இளைஞர்கள்ட்ட வந்து பேசியிருக்கலாமே. அவர் தான் பொறுப்பு இல்லாதவரா இருக்கிறாரு. நீங்க பொறுப்பு மிக்க ஒரு உள்துறை அமைச்சர் தானே, நீங்க போய் பேசியிருக்கலாமே. இதெல்லாம் சும்மா நாடகம், இதெல்லாம் டிராமா. அவங்கள பொறுத்தவரையில் எப்படின்னா அந்த பழைய படத்துல எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, வில்லன்லாம் போராடுறாங்க, இது பண்றாங்கன்னா ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஹாயா சிரிச்சு இது பண்ணிட்டு அவங்களெல்லாம் ஒரு பொருட்டா பார்க்காத மாதிரி, அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அவர்கள் எல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் வில்லனாகத்தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்காங்க. இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, இந்திய மக்களுக்கே அவர்கள் வில்லத்தனமாக தான் இப்ப தர்றாங்க. சும்மா டிராமா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது. டிராமா தான் பண்றாங்க. இது மக்களுக்கு மறுபடியும் ஓட்டு மிஷின் இவங்களை தேர்ந்தெடுக்குது. மக்களும் அதை வந்து தூக்கி பிடிச்சு கொண்டாடுறாங்க. இது நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் கேடான ஒரு கட்சி இருக்கு, ஒரு ஆட்சி இருக்குன்னா அது பிஜேபி தான். அதை கூடிய சீக்கிரத்துல அப்புறப்படுத்தணும். 2029 வரைக்கும் வெயிட் பண்ற வரைக்கும்லாம் முடியல. இன்னைக்கு பாருங்க, விவசாயிகள் வந்து அவ்வளவு போராடினாங்க, அவ்வளவு பண்ணாங்க, நாங்க செஞ்சதை தான் செய்வோம்னாங்க. அதே மாதிரி தான் இதுலயும் நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர்களுடைய பலத்தை ரொம்ப குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதே போல் மழைக்கால நாடாளுமன்றம் தொடங்கி இன்னைக்கு பரபரப்பாக டீலிமிட்டேஷன் பற்றி, மேகதாது அணையை பற்றிலாம் பேச போகிறாங்க அப்படின்னு எடுக்கும்போது டக்குன்னு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை நாளைக்கு அப்படின்ற ஒரு தடை வந்துட்டே இருக்கு. எதனால இந்த தடை? அதான் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரும் அங்கே போயிட்டாங்க இல்லையா, அதனால 5 நாளைக்கு இதை வந்து மூடுறாங்க நாடாளுமன்றத்தை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், கூடும்போது அவங்க என்ன கொண்டுகிட்டு வராங்க, என்ன செய்கிறாங்கன்னு தொடர்ந்து தான் நம்ம தான் பார்க்குறோமே. அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷனே அதுக்கு தானே, அவங்களுக்கு மெஜாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே கொண்டு வரது. அதில் தானே முனைப்பு காட்டுறாங்க. அதாவது எதெல்லாம் நம்ம வேணாம்னு சொல்றோமோ அதெல்லாம் அவங்க வேணும்னு சொல்லுவாங்க. எது நம்ம வேணும்னு கேட்குறோமோ அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமா இருக்கு. 2029 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா போராடி 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 ஒரு விஷயத்த நம்ம பெறுறதுங்கிறது இருக்கு, போராடி நம்ம சோர்ந்து போகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு போராடி நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து எதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பவரை கொடுக்கணும் உங்க கையில? மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு சேர்த்து நம்மளாம் தான் போராட வேண்டி இருக்குது. அவங்க எல்லாம் ஹாயா உட்காந்துருக்காங்க. பெட்ரோல் விலை ஏறினாலும் அதை பத்தி கவலை இல்லை. அதுக்கு ஒரு ரீசனை சொல்றாங்க. 15 வருஷமா காரணமே சொல்றாங்களே தவிர அதுக்கு வந்து ஒரு தீர்வே கிடைக்கிறது கிடையாது. பேரலோட ரேட்டு வந்து கம்மியானாலும் பெட்ரோல் விலை ஏறுது, அதிகமானாலும் பெட்ரோல் விலை ஏறுது. இதையே உலக நாடுகள் பார்த்து காரி துப்புது. ஆனாலும் இதுக்கும் முட்டு கொடுத்து பொய்ய பேசி புரட்ட பேசி எப்படியோ வந்து அந்த நேரத்தில் ஜாலகத்தை பண்ணி பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சு அதை எப்படியோ வந்து ஜாலகம் பண்ணி வந்துடுறாங்க. இந்த 2029 வரைக்கும் தாங்காது. அதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு ராஜபக்சே மாதிரியோ ஷேக் ஹசீனா மாதிரியோ ஒரு சூழல் இந்தியாவில் வருமோ அப்படிங்கிற இது இருக்கு. வந்தாலும் மகிழ்ச்சி தான்.
நம்மளுக்கு. மத்திய அரசை பத்தி நிறைய விஷயம் பேசணும். அப்படியே தமிழ்நாடு சைடு வந்தா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுக்காம இருக்காரு. இந்த நீட் விஷயம் எடுக்கும்போது போய் நேர்ல சந்திச்சிருக்காரு, போய் டெல்லிக்கு போயிருக்காரு. இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஃபேக் நியூஸ் தான் அது. அதாவது ரூட் மாஃபியாங்கிறவங்க அவங்க என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. ஐயோ, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மத்திய அரசாங்கத்தை தான் இத்தனை வருஷமா நம்ம அந்த ஆண்ட கட்சிகள் இருக்கும்போது இருக்கும், எங்க மாநிலங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும், நம்ம போராடுவோம், அதை வந்து கோரிக்கைகளாக கொண்டு போவோம், பொதுநல வழக்குகளாக நம்ம தொடருவோம், அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்போம், விமர்சனம் பண்ணுவோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன விஷயங்களை பண்ணணுமோ பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நம்மளுடைய ஒற்றை இது எங்கவா இருக்கும்னா மத்திய அரசாங்கத்தை நோக்கியே இருக்கும். அவங்க நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்து பாரபட்சம் காட்டுறாங்க, எங்களுடைய வரி பணத்தை எங்களுக்கு ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து இளைஞர்களுக்கு வேலை இல்லை, மும்மொழி கொள்கை, குலக்கல்வி, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம், சொல்லுவோம். மத்திய அரசாங்கத்தை மட்டும்தான் இப்போ எப்படின்னா உரலுக்கு ஒரு பக்கம் தான் இடிங்கிற மாதிரி இருந்தது முன்னாடி. இப்போ மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கிட்டே நம்ம வந்து மல்லடிக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இப்பதான் வந்தாங்கன்னு சொல்றதுக்கு அத்தியாவசிய பிரச்சனை, அவசியமான பிரச்சனைன்னு இருக்கு. அது என்னங்கிறத முதல்ல பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெருமையா? அங்க போய் பார்த்தா மாதிரி ஒரு மீடியாவை வச்சு மக்களை நம்ப வைக்கிறது. நீங்க தான் ஏற்கனவே வந்துட்டீங்களே, இன்னும் மறுபடியும் என்ன? நீங்க இன்னும் அனுபவமே இல்லாம தான் இது வரைக்கும் நம்மளுடைய ஆதங்கம் என்னவா இருக்கும்? இது வரைக்கும் நீங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க படம் மட்டும் நடிச்சிட்டு இருக்கிற சிலர் கூட, உதாரணத்துக்கு பிரகாஷ்ராஜ் அவர்களெல்லாம் நம்ம சொல்லலாம், மக்களுக்கான பிரச்சனைகள்ல எந்த பாரபட்சமும் காட்டாம தைரியமாக வந்து அவர்களுடைய குரலை ஓங்கி ஒலிப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, நியாயமா சொல்லுவாங்க, அதை எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு மக்களாக நின்று அவங்களோட கருத்துக்களை வந்து ஒலிக்கும். ஆனா இப்ப இவர் வந்து அந்த டைம்லயும் எதுவுமே பேச மாட்டாரு, எந்த வித அறிக்கையும் கொடுக்க மாட்டாரு, எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க எந்த அனுபவம் இல்லாம உடனே நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. முதலமைச்சர் ஆனதுலயே இன்னும் நீங்க அனுபவம் இல்லை, இன்னும் நீங்க நிறைய விஷயங்களும், அதுக்குள்ள நீங்க பிஎம் கனவு எதுக்கு உங்களுக்கு? விமர்சனம்ங்கிறது எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடியது. உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். அப்ப பிஎம் கனவுல தான் அவர் இதெல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து இப்ப பிஎம் கனவு தானே இது பண்றாங்க. அப்படிதானே வந்து இங்க நார்த் இந்தியா ஃபுல்லா வந்து பரவ விட்டுருக்காங்க செய்திய, ஹிந்தி இன்ஃப்ளூயன்ஸால. அப்புறம் அப்போ என்ன சொல்ல வரோம்னா, தயவு செய்து விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதுவும் நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க, ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை உங்க கையில கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லது செஞ்சா வரவேற்போம். கண்டிப்பாக நீங்க தப்பு பண்றீங்க, ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய விஷயத்த தவறிட்டீங்கன்னா கண்டிப்பா விமர்சனம் வைக்கதான் செய்வாங்க. எனக்கு விமர்சனமே வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சினிமாவுக்கு போயிடுங்க தயவு செய்து. உங்களுக்கு இது சரி வராது. விமர்சனம் இருந்ததுன்னா உடனே நீங்க பிடிச்சி ஜெயில போடுவீங்களா? தமிழ்நாட்டுல இப்போ எந்த அளவுக்கு இடைத்தேர்தலோட பரபரப்பு இருக்கோ இல்லையோ, ஜனநாயகன் படத்தோட பரபரப்பு ரொம்பவே இருக்கு. அதுவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க, ரொம்ப வெட்கப்படணும் இதுக்கெல்லாம். நீங்க ஒரு முதலமைச்சர், இங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நீங்கள் டீலிமிட்டேஷன் இருக்குது. அன்றைக்கி ஒரு பேட்டி பார்க்குறேன், அதாவது இவங்களை நம்ம குறை சொல்லணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. நாங்கள் எங்களுடைய சமூக பறவையில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் என்ன மாதிரி பார்ப்போம்னா, ஏன் எங்களுக்கெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு போக தெரியாமல் ஆம் ஆத்மிக்கு போனோமா? ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு ஆளுங்கட்சி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சி இல்லை இன்னும் இதை விட பெட்டராக பண்ணுங்கன்னு சொல்லணும். அடுத்த ஆட்சி வருதுன்னா இன்னும் பெட்டராக பண்ணுறாங்கன்னா இந்த பெஸ்ட்டுன்னு மாற ஆரம்பிச்சதுன்னா யாருக்குங்க பெனிஃபிட்டு? பொதுமக்களுக்கு தானே பெனிஃபிட்டு. அது வரணும்னு தான் நாங்கள்லாம் எதிர்பார்ப்போம். ஆனா நீங்க இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை தூக்கி கொஞ்சம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப 23ஆம் தேதி என்னைக்கு வருது? வியாழக்கிழமை வருது. உங்களோட அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, விக்னேஷன் சொல்லிட்டு, அவர் யாரு? மதுவிலக்குத்துறை அமைச்சர். அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஒரு நாள் லீவு கேட்டோம், நாங்க அந்த லீவு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு இது வரைக்கும் பதிலே சொல்லல. இருப்பெல்லாம் தூக்கி போட்டு 3 மணி நேரம், எங்களுக்கு 3 மணி நேரம் வந்து எங்களுக்கு வேணும்னு நீங்க சொல்றீங்கல்ல. அன்னைக்கு வியாழக்கிழமை ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும். எத்தனை பிள்ளைங்க அங்கே போகுதுங்க? எதை நோக்கி போகுது இந்த சமுதாயம்? இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஒரு சோனம் மாதிரி சமூக அக்கறை கொண்டவங்கெல்லாம் இதுக்காகவா, உங்களுக்காகவா, கஷ்டப்படுறதுக்காகவா இவ்வளோ தூரம் முன்னெடுத்தாங்க? இதெல்லாம் நீங்கள் அந்த ஜனநாயக படம் தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை மாற்ற போகுதா? நீங்கள் தான் முதலமைச்சர் ஆயிட்டீங்களே, இன்னும் நீங்கள் அந்த சிந்தனையிலே இல்லை. இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களே ஆண்ட கட்சிகளையும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அதை சொல்றதுக்கு நீங்க எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்? இன்னைக்கு தானே உங்க கையில தானே இருக்கு பொறுப்பு, உங்க கையில அதிகாரம் இருக்கு, ஒட்டுமொத்த பவரும் உங்க கையில இருக்கு. டெல்லினா கூட நாங்கெல்லாம் வந்து ஆட்சியில் அங்க இருந்தப்போ எங்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு எங்க கையில கிடையாது. ஆனா சட்டம் ஒழுங்கு வரைக்கும் உங்க கையில வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து அவங்க தான் குறை சொல்றதுக்கு நீங்க எதுக்கு வரணும்? இங்க
மேம், நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் மேகதாது அணையை பத்தி கேட்கும்போது அண்ணே வரேனேன்னு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து சொல்றாரு ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தான் வெட்கப்படுறோம். என்ன மாதிரி சமுதாயத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், என்ன மாதிரி சமுதாயத்தினால இன்னைக்கு ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்குது. நீங்க அதை நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல உட்காந்து ஒரு மேகதாதுன்னு பேசுனதுக்கே 1 கிலோ அரிசிக்கு 10 ரூபாய் ஏறி இருக்கு, 25 கிலோ மூட்டைக்கு 400 ரூபாய் ஏறி இருக்கு. இது வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியல? கரண்ட் பில்லு நீங்க 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொன்னீங்க, நம்மளுக்குலாம் வலிக்குதுங்க. இன்னைக்கு இவங்களுக்கு சேர்த்து ஓட்டு போட்டு இன்னைக்கு வரைக்கும் தூக்கி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னன்னா நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, அட்லீஸ்ட் அவர் தவறு பண்றாங்க, இது சரியா பண்ணலைனாவது கேட்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க எங்க குடும்பத்துல விட்டு நாங்க ரோட்ல வந்து நிக்க வேண்டிய நிலைமையா இருக்குது. இன்னைக்கு அதை பத்தி பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை தூக்கி நீங்க உள்ள போடுறீங்க. விமர்சனத்தை தாங்க முடியாம எப்படிங்க இருக்க முடியும்? விமர்சனத்தை எப்படி தாங்க? நீங்க முதலமைச்சரா வந்திருக்கீங்க, ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் 2 கட்சி இருக்கு, தேசிய கட்சிகள் இங்க இருக்கு, இயக்கங்கள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு, உங்களுக்கு ஓட்டு போடாதவங்க இருப்பாங்க. நீங்க கொண்டுட்டு வந்த திட்டங்கள்னால, நீங்க செயல்படுத்த முடியாத திட்டங்கள்னால, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் விமர்சனம் வைக்கத்தானே செய்வாங்க. என்னை விமர்சனமே பண்ணக்கூடாது, நீங்க சரியா நடந்துக்கோங்க, தூக்கி வச்சு நாங்க தலையில கொண்டாடுறோம், இனிமேல் நீங்க தான் காலத்துக்கு நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நாங்க ஓட்டு கேட்கிறோம், ரோடா வீடு வீடா நாங்க போறோம் ஓட்டு கேட்கறதுக்கு. நீங்க எதுவுமே வந்ததுல இருந்து எதுவுமே செய்யலையே. நீங்க இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சியை நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க? இன்னைக்கு என்ன சொன்னீங்க? அந்த லாக்அப் டெத் அஜித் வந்து இறந்ததுக்கு அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதுல பாதிக்கப்பட்ட, அதாவது பாதிப்பை கொடுத்தவன் எவனா இருந்தாலும் அவன் வந்து கடுமையா தண்டிக்கப்படணும். அதுக்கு யாரு சப்போர்ட்டா இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அன்னைக்கு வந்து என்ன சொன்னீங்க? சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதி வேணும். நீங்க இன்னைக்கு எங்க வாயவே திறக்கலையே நீங்க அதை பத்தி. இன்னைக்கு குட்கா வந்து வச்சிருந்த அந்த குட்கா வந்து ஒரு 4-5 பாக்கெட் வச்சிருந்தாரு, நம்ம அதை வந்து நம்ம ஆதரிக்கல. அப்ப நீங்க அந்த கம்பெனியை மூடுங்க மேம். பெட்டி கடையில குட்கா வித்தாருன்னு விசாரணை கைதியா போனவரை லாக்அப் டெத் செஞ்சிருக்காங்க. உணவுடன் கூடிய பார்கள் எல்லாம் திறக்கிறதா பிளான் பண்ணி. அது எவ்வளவு பெரிய மோசமான இது தெரியுமா? நீங்க ஒரு அமைச்சர் கொண்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல, அதிமுகவுல இருந்து ஒரு அமைச்சர் வந்திருக்காருல்ல, விஜயபாஸ்கர், அவர் மேல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? குட்கா ஊழல்ல தான் அவர் பெரிய பிரச்சனையிலே சிக்கனாரு. இன்னைக்கு தலைமுறை இன்னைக்கு அவர் கூட தானே, நீங்க தானே இன்னைக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு அவங்கள வரவேற்று இருக்கீங்க. உங்க ஆளுங்க என்ன பண்றாங்க? கோயம்புத்தூர்லையா அங்க வந்து ஏதோ கிலோ கணக்குல போதைப் பொருள் வச்சிருந்தாரு, அவரை நீங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. இன்னைக்கு இந்த 5 பாக்கெட்டோ என்னமோ வச்சிருந்தாங்கன்னு கடைக்கு கடை இருக்குங்க. நீங்க அதை ஒழிக்கணும்னா அந்த ஃபேக்டரியை ஒழிங்க. இதைத்தானே நீங்க சொல்லிட்டு வந்தீங்க, எங்களுக்கு சாரி வேணாம் நீதி வேணும்னு. எங்கங்க அந்த நீதி எங்க போச்சு? நீதிக்கு இன்னைக்கு கோபம் வந்துருச்சா உங்க ஆட்சியில? அப்போ நீங்க சொல்றது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணா இருக்குது. என்னென்ன பேச்சு பேசுனீங்க? அவர் பேசுறாரு, யாரு? ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. இதெல்லாம் இளைஞர்களுடைய மூளையை மழுங்கடிக்க செய்யறது. ஏங்க அந்த காலத்துல குருகுல கல்வி இருந்தது, அவங்க படிக்கிறத காதுல கேட்டதுக்கு ஈயத்த காட்சி ஊத்துன சூழ்நிலை மாறி இன்னைக்கு நான் சொன்ன கிராமத்துல இன்னைக்கு ஒரு டிகிரி முடிக்காத பிள்ளைகள் கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழகம் உருவாகி வந்திருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பல பேருடைய ரத்தமும் சதையும் இங்க இதுவா போயிட்டு இருக்கு, ஆறு மாதிரி ஓடி அது மேல இதெல்லாம் நடந்திருக்குது. அத்தனை பேரோட போராட்டங்கள், தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இழந்திருக்காங்க, தன்னுடைய சுகபோகத்தை இழந்திருக்காங்க. அவ்வளவு இழந்து இன்னைக்கு இதெல்லாம் கொண்டுட்டு வந்து இங்க வந்து ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? விவசாயம் பண்றது ஈஸியா. அவர் அண்ணனா எனக்கு தம்பியான்னு தெரியல, சகோதரரை என்ன பண்ணணும்னா ஒரு 6 மாசத்துக்கு போய் விவசாயம் பண்ண வைப்போம். அப்ப வந்து சொல்லட்டும் அவர் ஈஸியா அது கஷ்டமானு. அதுவும் வானம் பார்த்த பூமியில அவரை விவசாயம் பண்ண வைப்போம், அப்ப தெரியும் அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு. என்ன சொல்றாரு? படிப்பை விட விவசாயத்தை விட விளையாட்டுல இது பண்ணாதான் இது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிள்ளைங்களை படிப்பறிவு இல்லாத முட்டாள் பிள்ளைங்களா ஆக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களா? என்னது இது? யாராவது நீங்க எடுத்துக்கோங்களேன், எந்த அமைச்சர்களாவது, முதலமைச்சர் உட்பட யாராவது பொறுப்பை உணர்ந்து பேசுறீங்களா? இது என்னோட ஆதங்கம். அவருக்கு வந்து அவர் ஓட்டு போட்டோம் போடலை அதெல்லாம் தாண்டி இது என்னுடைய ஆதங்கம். நீங்க இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட், நீங்க இதை பண்றீங்க, சிறப்பு, வாழ்த்துக்கள். நீங்க இந்த ஆட்சியை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம்ல, நம்ம பேசுவோம் தானே. அமைச்சர்கள் என்னவாதான் மேம் இருக்காங்க. அதுல கல்வித்துறை அமைச்சர் கீழடிக்கு போய் கல்கள் ஆய்வு செய்யறாரு, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்றது கூட இருக்கட்டுங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அதை தான் நான் சொல்றேன், பொறுப்புணர்வு இல்லாம இருக்காங்க, அக்கறை இல்லாம இருக்காங்க. தன்னுடைய அந்த பவர், எவ்வளவு பெரிய பவர் நீங்க இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. நீங்க ஏன் சிஎம் சார் செய்யல, நீங்க சிஎம் அங்கிள் நீங்க ஏன் செய்யலன்னு கேட்டீங்கல்ல.
இன்னைக்கு நீங்க செய்யற இடத்துல வந்திருக்கீங்களே, என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 41 பேருக்கு நீங்க போயிட்டு இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கூட மனசுல உறுத்தலே இல்லாம, அதெல்லாம் நம்ம போனோம்னா இன்னும் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா நிறைய பேச வேண்டியிருக்கும். பாதிக்கப்பட்டவங்கள போய் அங்க போய் பார்க்கறதா நம்மள சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு போகலைன்னா கூட அந்த துக்க வீட்டுல போகணும், நம்ம அவங்களுக்கு போய் ஆறுதலா நிக்கணும். அந்த கடைசி காலத்துல அந்த அந்த உயிருக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதை, அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னுவாங்க. அதுக்காகவாது போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க போகல. என்ன பண்ணீங்க? புதுசா ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்தீங்க. இது வரைக்கும் இத்தனை கால இந்த வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டுல உள்ள வரலாற்றிலேயே இது வரைக்கும் அந்த மாதிரி செத்தவங்களை கூப்பிட்டுட்டு வந்து நீங்க ஆறுதல் கொடுத்தீங்க பாருங்க. இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. மேம் இதே போல தாவேக்கால எதுல ஆர்வமா இருக்காங்களோ இல்லையோ, தாவேக்காவை பத்தி விமர்சனம் பண்ணாலே கைது செய்யணும், உடனே அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள கூட்டிட்டு போகணும். அதே போல இன்னைக்கு விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து அவதூறா பேசினான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஆர்வம் காட்டுறாங்களோ தாவேக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்கா வந்து அதை நான் சொல்லிட்டேன், பொறுப்பு இல்லாம என்ன பொறுப்போ அதை செய்யல, அதை பற்றி அவங்க வந்து கவலைப்படலை. நீங்கள் நம்ம எப்படிப்பட்டவங்களா, அதுக்கப்புறம் நான் வரேன் அந்த கைது கண்டிப்பாக நம்ம பேசணும் அதை பற்றி. நீங்கள் எப்படி தெரியுமா வந்திருக்கணும், வந்துட்டீங்க, அதிகாரிகள் இருக்காங்க, சுமூகமாக ஒரு மாநிலத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கிறது இருந்தால் நீங்கள் இன்னைக்கு எல்லாத்துலேயும் பேரை மாத்துறீங்க. உங்கள் திட்டத்தில் வந்து மேம்படுத்துறத நீங்கள் வந்து மாற்றலை, பேரை மாத்துறதுல மட்டும்தான் முக்கியமாக இருக்கீங்க. இது என்ன, இது என்ன ஒரு நோயா? அது அவங்க வச்சது எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க பேரெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு துறைகள்லையும் எவ்வளவோ வந்து வேலைகள் இருக்கு. நீங்க அவங்க செஞ்சதை விட பெட்டரா செய்யுங்க. இன்னைக்கு அவங்க செஞ்சதே செய்ய மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு இது என்ன மனநோயா? அது அவங்க வச்ச பேரெல்லாம் மாத்துறது. இன்னைக்கு நீங்க வந்து உங்களை விமர்சனம், அதுக்கு தான் சொன்னேன், ஐயா நீங்க தயவு செய்து உங்களுக்கு வந்து விமர்சனம் வந்து பொறுக்க முடியல முதலமைச்சர் அப்படின்னா, அப்ப நீங்க முதலமைச்சரா இருக்கிறதுல எப்படி இருக்க முடியும்? நீங்க போயிடுங்க, ரிசைன் பண்ணிடுங்க, நடிகரா இருங்க. உங்களை வந்து விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, மாலை போடுவாங்க, உங்களோட பேனருக்கு வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அன்னதானம் போடுவாங்க, உங்களை ஓஹோ ஆகணும் எங்கள் ஹீரோ அப்படின்னு உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணி உங்களை ரசிப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க பல பேர் உங்களை வந்து ஆதங்கத்தில் சொன்னால் கூட எல்லாருமே உங்களுடைய நடிப்பையும் உங்களுடைய நடனத்தையும் ரசித்தவங்கள கூட இருக்க தான் செய்வாங்க, இருக்கிறவங்க தான். அப்படி இருந்தீங்கன்னா உங்களை யாருமே விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் விமர்சனம் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதாவது மக்கள் வந்து பண்ணுற இடத்துல இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், அதை எப்படி சரி செய்யணும்னு முயற்சி பண்ணுங்க. கைது பண்ணுறீங்க, இன்னைக்கு என்ன அவங்க பேசியிருக்காங்க, அதுக்காக மேடை நாகரிகம் இல்லாமல் அவை நாகரிகம் இல்லாமல் யாருமே பேசக்கூடாது தான். அது தவறான ஒரு வழிகாட்டுதல். ஒருத்தங்களை விமர்சித்து பேசுறதுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. நீங்கள் விமர்சிக்கும் போது ஒரு நாகரிகமாக அணுகுங்க, யாராக இருந்தாலும், எந்த கட்சிகளாக இருந்தாலும். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சிஎம், நாங்கள் எம்எல்ஏக்களை எல்லாரையுமே உள்ளே பூட்டி வச்சிருவோம் அப்படின்னு இவர் பேசுறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, விளாத்திக்குளம் எம்எல்ஏ, நீங்க பூட்டி வச்சீங்கன்னா நாங்க கையை காலை உடைச்சிட்டு இதெல்லாம் உடைச்சிட்டு நாங்க வெளியில வந்துருவோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு நீங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. சிஎம் அங்கிள் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் என்ன சொன்னாரு, முட்டாள் முதலமைச்சரே அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரி பேசின உங்களை நீங்களே நாகரிகம் கருதி பேசாம நீங்க ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க எப்படி வந்து அவங்களை கைது பண்ணுவீங்க? நீங்க நாகரிகமா கரூர்ல என்ன எவ்வளவு பேச்சு, ஐயோ அது என்ன சொல்றது, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினீங்க, இன்னைக்கு 20 ரூபாய் வாங்குறாங்கன்றீங்க. அப்போ ஆக மொத்தத்துல அவங்க செஞ்சதை எல்லாத்தையும் விட நீங்க அதிகமாக தான் தவறு, நீங்க அவங்க தவறு செஞ்சாங்கன்னு எதெல்லாம் சொன்னீங்களோ அதை விட நீங்க இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு தவறுகளை தான் நீங்க செய்யறதுக்கு முற்படுறீங்க. இங்க வந்து போட்டி போடாதீங்க. உங்களுடைய போட்டியை எங்க காமிங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்ல அதை பண்ணுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க, அதுல உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை வந்து பெண்களும் சரி குழந்தைகளும் சரி, இன்னைக்கு ஆண் பெண் குழந்தைகள்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம முன்னெல்லாம் நான் வந்து பெண்களும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் ரீதியான பிரச்சனைகளை, கொலைகளை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம், அதை வந்து உறுதி செய்யணும்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. 12வது படிக்கிற பையன் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் +2 படிச்சுட்டு இருந்தான், போய் குப்பையை கொட்டிட்டு வரேன்னு வீட்டுக்கு போனான், இது குப்பை தொட்டிக்கு போயிருக்கான். அவனை வந்து ஒருத்தன் கத்தி முனையில் கொண்டுக்கிட்டு போய் இன்னொரு ஆண், அவன் ரவுடி, அவன் கொண்டுக்கிட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அவனை நிர்வாணமாக்கி முட்டி போட வச்சு அவனை தவறுதலாக அவனை வந்து கத்தியை இங்கே வச்சு அவனை மிஸ்யூஸ் பண்ணான். அப்போ காவல்துறை வந்து எடுக்கலை, அந்த கேஸை எடுக்கலை. என்கிட்ட வருது, அது
அந்த அவங்களுடைய தாயார் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. உடனடியாக ஜேசிடிசி வரைக்கும் பேசி, சைல்டு வெல்ஃபேர் அசோசியேஷனில் பேசி அந்த இதை எடுத்து சம்மந்தப்பட்டவரை நம்ம கைது பண்ணுறோம். அதை வந்து தடுத்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய யார் ஆளுமைகளாக இருந்தாலும் அதை நம்ம வன்மையாக தான் அந்த டைமில் நம்ம கண்டித்தோம், எந்த கட்சிகளை சார்ந்தவங்களாக இருந்தாலும். அப்போ அந்த மாதிரி இப்போ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் இல்லை, இன்னைக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இன்னைக்கு மாறிடுச்சு. அதெல்லாம் எப்படி நீங்கள் சரி செய்ய போறீங்க? அதை உட்காந்து யோசிங்க. இன்னைக்கு யாரா இருந்தாலும் விடமாட்டோம். அந்த தூத்துக்குடியில் வந்து அந்த குழந்தை வந்து அநியாயமாக ரொம்ப கொடூர முறையில் வந்து அந்த பிள்ளைய வந்து கொலை பண்ணியிருந்தான். அது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அவனுக்கெல்லாம் நிற்க வச்சு அந்த இடத்துல அவனை சுட்டாலும் அது தகும். அப்படியெல்லாம் நீங்கள் கோவப்பட்டு வந்தீங்கல்ல, நீங்கள் வந்ததுக்குள்ளே இந்த 5 வருஷத்தில் நடந்தது இந்த 2.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. எவ்வளோ விஷயம் இன்றைக்கும் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பார்த்தா மெஜாரிட்டியாக உங்களுடைய தாவேகா நிர்வாகிகள் இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்கன்றீங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். இப்படி இருக்காதீங்க, இப்படி பண்ணாதீங்க, நாமெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இவ்வளோ நாளும் வந்து இளைஞர்கள் வந்து அரசியல் பக்கம் அவங்களுடைய பார்வை படாமல் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்ததுனால அந்த பார்வைப்பட்டிருக்கு. அதை சரியாக வழி நடத்துங்க. அட்லீஸ்ட் வரலாற்றில் அப்படியாவது நீங்கள் இடம்பெறுங்க. அந்த இளைஞர்களை சரியான வழியில் வழி நடத்தி நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், நிர்வாகிகள் முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால், நம்ம ஏற்கனவே சோசியல் மீடியாவில் பெண்களோ இல்லை மற்றவர்கள் யாரையாவது விமர்சனம் செஞ்சால் கொஞ்சம் மோசமாகவே, சிலர் ரொம்ப இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை, மோசமாக இருந்தது. அதையே நாம் வந்து வன்மையாக கண்டிப்போம். இந்த மாதிரிலாம் அநாகரிகமாக நடந்துக்கிறாங்களே, அரசியலை பார்க்காம, கருத்தியலை பார்க்காம இவ்வளவு மோசமாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து அவங்க வந்து வசைப்பாடுறாங்களே, அநாகரிகமாக பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு அதுக்கெல்லாமே கூட போன இருந்த காவல்துறையில் இருந்தவங்கெல்லாம் அதுக்கு வந்து சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் திறந்து பாருங்க, அவ்வளவு அசிங்கமாக இருக்குது. யாருமே கருத்து சொல்ல முடியலை. அந்த அளவுக்கு அவங்கள வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசுறாங்க. இது அல்ல முன்னேற்றம், இது இல்லை அரசியல் படுத்துறது. தயவு செய்து முதலமைச்சர் அவர்களே, இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க சொன்னா கேட்பாங்க. நீங்க ஒரு சிகரெட்டை இப்படி பிடிக்கணும்னு சொன்னா அது மாதிரி பிடிக்கக்கூடிய இளைய சமுதாயம் இருக்கு. நீங்க இப்படிதான் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்கன்னா இப்படிதான் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய இளைய சமுதாயம் உங்ககிட்ட இருக்கு. அப்ப நீங்க நல்வழிப்படுத்துனீங்கனாலும் நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்கள படுத்திக்கிறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை தவறாக அவங்கள வழி நடத்தாதீங்க, தவறாக பயன்படுத்துறீங்க. நீங்க இதை குற்றச்சாட்டாவே வைப்போம். என்ன யாரு பேசினாலும் கைது. விஜயன் அவர்கள் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர், இளம் பத்திரிகையாளர், அவரை நீங்க இன்னைக்கு கைது பண்ணியிருக்கீங்க. எந்த விமர்சனமுமே பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா, யார் விமர்சனம் பண்ணுறா, யார் நம்மளை தவறுதலாக பேசுகிறா, நம்மளை யாருமே பேசவே கூடாது அப்படிங்கிற நிலைக்கு எல்லாரையும் வந்து நீங்கள் ஒடுக்குமுறை பண்ணுறீங்களா? மத்திய அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. கருத்தியலை வந்து கருத்தியலாக எதிர்கொள்ளவே மாட்டாங்க பிஜேபியில் இருக்கிறவங்க. அநாகரிகமாக தான் இப்போ இவங்களோட ஒப்பிடும்போது பிஜேபியே பரவாயில்லை போல இருந்தது தமிழ்நாட்டில். நான் வெளியில் சொல்லலை, தமிழ்நாட்டில் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்ததுனால ஓரளவு நாகரிகம் கருதி அவங்கெல்லாம் அணுகுனாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு அவர்களெல்லாம் மிஞ்சிட்டீங்க. நீங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப மிக தவறான ஒரு வழிகாட்டுதல். முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வை நீங்கள் உணர்ந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு அதாவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறோன்னு சொல்லி பேசுகிறாங்க. நாங்கள் பாதிக்கப்பட்டோம் மத்திய அரசாங்கத்தினால. நாங்கள் எம்எல்ஏக்களை இழந்தோம், எங்களுடைய எம்பிக்களை இழந்திருக்கோம். பிஜேபி வந்து விலைக்கு வாங்குறாங்க. இன்றைக்கி நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க மற்ற மேலே. நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொன்னார்? எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் விலைக்கு வாங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. இதெல்லாம் தவறான முன்னுதாரணம். இப்போ நீங்கள் கரூருக்கு போனது கூட என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க, திருச்சியில் மேற்கொண்டீங்க. ஐயோ அதையும் காம்பன்சேட் பண்ணணும், மக்கள் ரொம்ப விமர்சனம் வந்தோன்னே தான் நீங்கள் பெரம்பூருக்கு போனீங்க. அங்கே இன்னொன்று நம்ம பேசணும். பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ இல்லை எதிர்கட்சியில் உள்ளவங்களோ இல்லை இயக்கங்கள் அமைப்புகள் இருக்கவங்க உங்களை பற்றி குறை சொன்னால் நீங்கள் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? உங்கள் வார்த்தைகளில் எங்கேயாவது நாகரிகம் இருந்ததா? என்ன பேசுனீங்க? எவ்வளோ பேசுனீங்க? நீங்கள் என் வாயில் நல்லா வந்துடும். ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா? கண்ணியம் மிக்க பேச்சு வேண்டாமா உங்கள்கிட்ட? அதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த கண்ணியமே இல்லையே.
என் வாயில நல்லா வந்துருங்கிறீங்க, செஞ்சிருவோங்கிறீங்க, என்னென்னமோ பேசுறீங்களே, கையில இது பண்றீங்க. இதெல்லாம் உங்க ரசிகர்கள் விரும்புவாங்க. மாற்றத்தை விரும்பிய மக்களுக்கு இது ஏமாற்றம் தான். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் பல பேர் வந்து கதறாங்க. தவறுதலா நாங்க பண்ணிட்டோன்னு. இப்ப கூட வந்து நாட்கள் விரயமாகல. தயவு செய்து இனியாவது விழிச்சுக்காங்க. இனியாவது சரியான ஒரு பாதையில வந்து நீங்க வழி நடத்துங்க. நீங்க கொண்டுகிட்டு போங்க, தமிழ்நாட்டை கொண்டுட்டு போங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வேணும், ஆக்கப்பூர்வமான செயல்கள் வேணும். அதுதான் உங்களை நல்லவரா கெட்டவரா, பொறுப்புள்ளவரா பொறுப்பில்லாதவரான்னு அதுதான் தீர்மானிக்கும். நீங்க இந்த வசைப்பாடுறதுலையும் பேசுறதுலையும் அதை தயவு செய்து நிறுத்திடுங்க. முதல்ல உங்க அமைச்சர்களுக்கு சொல்லுங்க, உங்க எம்எல்ஏக்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லுங்க, உங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லுங்க. அது சொன்னீங்கனாலே எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சிருவாங்க. எல்லாரும் ஜெயில பிடிச்சி எவ்வளவு பேரை போடுவீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த விமர்சனங்கள் அதிகமாகும். ஜெயில இடம் பத்தாது, என்ன பண்ணுவீங்க? விமர்சனங்களை ஏத்துக்க முடியாத நீங்க அந்த பொறுப்புல இருக்கிறதுக்கு உங்களால அது சரி இல்லை. வார்த்தைகள் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா தடித்த வார்த்தைகள் ஆயிடுமேன்னு நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. நீங்க ஒரு முதலமைச்சர், எங்களுக்கும் முதலமைச்சர் தான் நீங்க. எங்களுடைய முதலமைச்சர் இப்படி இருக்காங்க, எங்களுடைய தமிழ்நாடு இதுல உயர்ந்திருக்கு, எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இப்போ வந்த முதலமைச்சர் முன்னாடியை விட இன்னும் பெஸ்டா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நாங்க பெருமை பேசணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதை பொய்யாக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இனிமேலாவது பொறுப்பை உணர்ந்து ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் வந்து ஒரு தகப்பன் மாதிரி, ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தகப்பன் மாதிரி. தயவு செய்து அந்த பொறுப்புணர்வோட நீங்க 1000 விமர்சனங்கள் வரட்டும், அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து உங்களுடைய சிந்தனை மட்டும் அந்த தொலைநோக்கு சிந்தனையாக இருந்ததுன்னா விமர்சனங்கள் காணாம போயிடும். அதை நீங்க கையில எடுக்கணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அமைச்சர்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருங்க, நீங்க ஒரு முன்னுதாரணமா இருங்க. அவர்களுக்கு நீங்க நல்வழிப்படுத்துறதுக்கு நீங்க வந்து அதை முதல்ல கடைபிடிங்க. சும்மா அறிக்கையா கொடுக்கறது மட்டும் வந்து இங்க வேலைக்காகாது. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனடியாக அதுக்குமா. ஏன்னா நம்ம மோடியை ஏன் வந்து நம்ம இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறோம்னா, இன்னைக்கு வரைக்கும் மீடியாவை சந்திக்கல. மக்களோட பிரச்சனை நடக்கும். மணிப்பூர்ல நம்ம பார்த்திருக்கோம், அவ்வளவு பிரச்சனை நடந்தது. பெண்ணை நிர்வாணமா 200 பேர் கூட்டிக்கிட்டு போறான், அவ்வளவு கேவலமா பண்றான். பெண்களை வந்து ரேப் பண்ணி பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் வாயே திறக்கல. இதைத்தான் நாங்க உங்களையும் அப்படிதான் பாக்குறோம். எங்களுக்கு அது ரொம்ப வலியா இருக்குது. எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நான் இங்க பேசுறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரேப் பண்ணி கொலை பண்ணி அந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாயா எனக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பேசுறீங்க? சிங்கப்பெண் படை வந்து நான் உருவாக்கிட்டோன்றீங்க. அதனுடைய ஆக்கப்பூர்வ செயல் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு தீக்காயம் பட்டுச்சுன்னா சும்மா ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. நீங்க அதை எப்படி பண்ண போறீங்க? இந்த பிரச்சனைகள் நடக்காம இருக்கிறதுக்கு, இந்த குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நீங்க வந்து சொல்யூஷன் தேட போறீங்க? கூப்பிடுங்க. உங்களுக்கு ஈகோ வேண்டாம். எங்களுக்கு ஈகோ இல்லாத முதலமைச்சர் வேணும். எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஈகோ இல்லாத முதலமைச்சர் வேணும். இது ஒன்றும் இல்லை. எடப்பாடி அவர்களே வந்து எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் சார் அவர்களும் 2 பேருமே எதிர்கட்சிகளா இருந்தாங்க. ஆனா அவங்க கண்ணியம் இல்லாம என்னைக்குமே பேசிக்கிட்டதே கிடையாது. நாங்க அந்த மாதிரி தான் பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நாங்க தலைவர்களை பார்த்துருக்கோம். அதை தான் நாங்களும் உங்களையும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அது எல்லாமே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. தவறான வழிகாட்டுதலை பண்ணிடாதீங்க. தப்பான ஒரு வரலாற்றை படைச்சிடாதீங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு சிந்தனை இருக்கு. பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்த வந்து வரலாற்றை படைக்க பார்ப்பாங்க. மக்கள்கிட்ட அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப தீர்க்கமா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு தாவைக்காவுடைய அரசு, விஜய் அவர்களுடைய அரசு இன்னைக்கு இருக்கு. தப்பான விஷயங்களை கொண்டுகிட்டு போறீங்க. இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கட்டமைக்கிறீங்க. அதை வந்து நீங்க வந்து மக்களை நம்ப வைக்கிறீங்க. தயவு செய்து அதெல்லாம் ரொம்ப தவறு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இன்னைக்கு கேவலமா எப்படி இந்தியாவை வந்து உலக நாடுகள் வந்து கீழ்த்தரமா பேசும்போது நம்மளுக்கு வலிக்குதோ, அதே மாதிரி இந்த மாதிரி பத்திரிகைகளும் மற்ற மாநிலங்களும் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து ஏளனமா பார்க்கும்போது எங்களுக்கு மனசு வலிக்குது. அதனால இந்த தமிழ்நாட்டை தன்னிகர் இல்லாத தமிழ்நாடாக உருவாக்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நீங்க வாங்க, நாங்க வரவேற்கிறோம். இந்த விமர்சனங்களை கண்டு பயப்படாதீங்க, ஓடி ஒளியாதீங்க. அவர்கள் மேல வந்து நீங்க வந்து வன்மத்தை கக்காதீங்க. எதிர்கட்சிகள் பேசதான் செய்வாங்க. எதிர்கட்சிகள் பேசதான் செய்வாங்க. உங்க மேல விமர்சனத்தை வச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்க இதுவே நல்லதை பண்ணி பாருங்க. அடுத்து அவங்களும் உங்கள்கிட்ட சில திட்டங்களை கொண்டுட்டு வர்றது, அதை நீங்க ஏற்படுத்துறதுக்கே வழியே இங்க கொடுக்கலையே. நீங்க இந்த ஜெயில பிடிச்சு போடுறது, அவங்கள வந்து வன்மத்தை இது பண்றது, அவங்கள வந்து அநாகரிகமா பேச வைக்கிறது, அதுக்குன்னு சில யூடியூப் சேனல்கள் எல்லாம் இது பண்ண வைக்கிறது. இன்னும் பார்த்தா நம்ம பெண்களே வந்து இதுல பேசுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது.
நல்ல விஷயங்களை பேசி பழகுங்க. நீங்க இப்ப பேசுறத நம்ம வீட்ல இருக்கிற பிள்ளைகள் பார்த்தாலோ கண்டிப்பாக அதை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இதுக்கு நம்ம தவறான முன்னுதாரணமா இவர் முதலமைச்சர் அவர்கள் அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பொதுமக்கள் தயவுசெய்து நீங்க அவங்க இந்த போட்டி போட்டுக்கிட்டு பேசி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இங்க எந்தவித முன்னேற்றத்தையும் எந்தவித செயல் திட்டங்களையும் ஆக்கப்பூர்வமாக கொண்டு வர்றதுக்கு ஒருபோதும் பயன்படாது. அரசியல் சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.